வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இன்றைக்கி நம்ம சிந்திக்க போகிற தலைப்பு என்னென்னா, ஹாப்பி ஹார்மோன்ஸ், சந்தோஷமான ஹார்மோன்ஸுங்களும் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்களும், மன அழுத்த ஹார்மோன்களை பற்றி என்ன சொல்கிறாங்க. இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸை இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் எப்படி பாதிக்கடைய செய்யுது, இந்த ரெண்டு ஹார்மோன்களையும் சமநிலையில் வச்சிருப்பதுக்கு வேதாத்திரி மகரிஷி உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி, தவம், அகத்தாய்வு, மௌனம் எப்படி இந்த ஹார்மோன்களை சரி செய்கிறது என்பதை பார்க்கலாம். மூளையில் முன்பகுதி அமிக்டலாவை கட்டுப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்குது. நம்முடைய மூளையில் இருக்கும் அமிக்டலா என்பது பயம், கோபம், பதற்றம் மற்றும் மகிழ்ச்சி போன்ற உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் ஒரு முக்கிய பகுதி. இதை தியானம், ஒழுங்கான தூக்கம், உடற்பயிற்சி, நல்ல சமூக உறவுகள் போன்றவை இந்த கட்டுப்பாட்டை வலுப்படுத்தி உணர்ச்சியை சமநிலை பேண உதவுது. நம்ம உடலில் மகிழ்ச்சி, நிம்மதி மற்றும் நேர்மறையான உறவுகளை ஏற்படுத்துவதில் சில குறிப்பிட்ட வேதிப்பொருட்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இதைத்தான் நம்ம மகிழ்ச்சி ஹார்மோன்கள் என்று சொல்கிறோம், அதாவது ஹாப்பி ஹார்மோன்ஸ். இந்த மகிழ்ச்சி ஹார்மோன் என்பது ஒரே ஒரு ஹார்மோன் அல்ல. நம் உடலிலும் மூளையிலும் மகிழ்ச்சி, அமைதி, ஊக்கம், அன்பு போன்ற உணர்வுகளை உருவாக்கும் சில முக்கிய வேதிப்பொருட்களை குறிக்குது. மூளையாலும் உடலாலும் சுரக்கப்படும் இந்த ஹார்மோன் என்னென்னா டோபோமைன், அசிட்டோசின், செரட்டோனின், என்டார்ஃபின்றது. இந்த டோபோமின் ஹார்மோன் ஏதேனும் ஒரு இலக்கை அடையும் போது அல்லது பாராட்டு பெறும்போது தான் இது சுரக்கும். உந்துதல், கவனம் மற்றும் நினைவாற்றலை தூண்டுது. ஒரு வேலையை செய்து முடித்தவுடன் நமக்கு கிடைக்கும் திருப்திக்கு இந்த ஹார்மோன் தான் காரணம். செரட்டோனின் அடுத்தது. மன அமைதி, திருப்திக்கு இதுதான் காரணம். கால சூரிய ஒளியில் சிறிது நேரம் இருப்பது, தினசரி உடற்பயிற்சி, நன்றியுணர்வுடன் வாழ்வது, தியானம் மற்றும் மன அமைதி பயிற்சிகள், இயற்கை சூழலில் நடப்பது, வெற்றி உணர்வு, ஊக்கம் அடைய தூண்டும் ரிவார்டு ஹார்மோன்னு சொல்லுவாங்க. அசிட்டோசின் அன்பின் ஹார்மோன், லவ் ஹார்மோன்னு, இதை காதல் ஹார்மோன்னு சொல்லுவாங்க. மற்றவர்களுடன் நாம் நெருங்கி பழகும்போது இது சுரக்குது. இது என்ன வேலை செய்யுதுன்னா, உறவுகளில் நம்பிக்கையும் பாசத்தையும் உருவாக்குது. ஒருவரை கட்டி பிடிக்கும்போது அல்லது அன்பாக பேசும்போது இந்த ஹார்மோன் சுரந்து மனதை அமைதிப்படுத்துது. அடுத்தது அசிட்டோசின். ஆக்சிடோசின் அன்பு, நம்பிக்கை, பிணைப்பு, அன்புடன் பேசுவது, குடும்பத்தினரும் நண்பர்களையும் அரவணைப்பது, பிறருக்கு உதவுவது, நம்பிக்கையுடன் உறவுகளை வளர்ப்பது, தாய் சேய் பாசம், செல்லப்பிராணிகளுடன் நேரம் செலவிடுவது. அப்போ இது அதிகமாக சுரக்குது. அடுத்தது செரட்டோனின். மனதை சீராக்கி இது நம் ஒட்டுமொத்த மனநிலையும் சீராக வைத்திருக்க உதவுது ஒரு முக்கிய ஹார்மோன். கவலை, மன அழுத்தம், பயம் இவற்றை குறைக்குது. தூக்கம், பசி மற்றும் செரிமானத்தை முறைப்படுத்துவதில் இது முக்கிய பங்கு வகிக்குது. மன அமைதி, மனநிலை சமநிலை, நல்ல தூக்கம், தன்னம்பிக்கை ஆகியவற்றை மேம்படுத்துது. இது எப்படி அதிகரிக்கணும்னா, உடற்பயிற்சி. இந்த ஹார்மோனை எப்படி அதிகரிக்க செய்யலாம்னா, உடற்பயிற்சி, சூரிய ஒளியில் நடப்பது மற்றும் தியானம். அடுத்த ஹார்மோன் என்டார்ஃபைன், வலி நிவாரணி அப்படின்னு சொல்லுவாங்க. இது உடலின் இயற்கையான வலி நிவாரணி ஆகும். மன அழுத்தம் அல்லது உடல் வலி ஏற்படும் போது
அதை எதிர்கொள்ள உடல் இதை சுரக்குது. இதன் வேலை என்னென்னா, வலியை குறைக்கிறது, பதற்றத்தை கட்டுப்படுத்துவது, ஒருவித உற்சாக நிலையை உண்டு பண்ணுறதுக்கு இது உதவுது. என்டார்ஃபைன் ஹார்மோன் எப்போ அதிகரிக்குன்னா, ஓடுதல் அல்லது உடற்பயிற்சி, மனம் விட்டு சிரிப்பது, நடனம் ஆடுவது, இசை மற்றும் கலை ரசிப்பது, சிலருக்கு காரமான உணவுகள் அல்லது சாக்லேட் போன்றவை ஒரே நேரத்தில் பல ஹாப்பி ஹார்மோனை அதிகரிக்க உதவும் செயல் என்னென்னா, தியானம், யோகா பயிற்சி, பிறருக்கு தன்னலமின்றி உதவுதல், இறை நிலை அல்லது ஆன்மீக பயிற்சி, குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக நேரம் செலவிடுதல், நன்றி உணர்வு மற்றும் மன்னிக்கும் மனப்பான்மையில் இந்த ஹாப்பி ஹார்மோன்களை அதிகமாக சுரக்க செய்யலாம். நமது உடலில் மகிழ்ச்சியை தரும் ஹார்மோன்கள் இருப்பதைப் போலவே அதிகப்படியான மன அழுத்தம், பயம் மற்றும் பதற்றத்தின் போது சில ஹார்மோன்கள் சுரக்குது. இது நம்மை ஆபத்து மற்றும் மன அழுத்தத்திலிருந்து பாதுகாப்பதற்கு இயற்கையே நமக்குள் வைத்திருக்கும் ஒரு அவசர கால அலாரம் தான் இது. கார்டிசோல் மற்றும் அட்ரினலின் ஹார்மோன் நம்ம அன்றாட வாழ்க்கையில் சில குறிப்பிட்ட உடல் மற்றும் மன ரீதியான நிகழ்வுகள் நடக்கும்போது இது அதிகமாக சுரக்குது. கார்டிசோல், அட்ரினலின் இந்த மகிழ்ச்சி ஹார்மோன்களை செயலிழக்க செய்யுது. இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ஹாப்பி ஹார்மோன்களை செயலிழக்க செய்யுது அல்லது அவற்றின் அளவை குறைக்குது. கார்டிசோலை பற்றி பார்ப்போம். மன அழுத்த ஹார்மோன்னு சொல்லுவாங்க. இதுதான் மகிழ்ச்சி ஹார்மோன்களின் முக்கிய எதிரி. நீங்கள் நீண்ட நாட்களாக மன அழுத்தத்திலோ கவலையிலையோ இருக்கும்போது உடலால் சுரக்கப்படும் முதன்மை ஹார்மோன் இதுதான். இது என்ன பாதிப்பு உண்டாக்குதுன்னா, உடலில் கார்டிசோல் அளவு அதிகரிக்கும் போது அது மூளையில் செரட்டோனின் மற்றும் டோபமைன் சுரப்பதை தடுத்து அவற்றை செயலிழக்க செய்கிறது. இதனால தான் மன அழுத்தம் இருக்கும்போது நம்மால் எதிலும் மகிழ்ச்சியாக இருக்க முடியறதில்லை. அடுத்தது அட்ரினலின் ஹார்மோன். இது அவசர கால ஹார்மோன்னு சொல்லுவாங்க. எப்போ வரும்னா, இது அதிகமாக சுரக்கணும்னா ஒரு ஆபத்து, பயம் அல்லது கடுமையான கோபம் ஏற்படும் போது உடனே இந்த அட்ரினலின் ஹார்மோன் சுரக்கும். இது என்னென்ன பாதிப்பை உண்டாக்குன்னா, உடலை சண்டை போடு அல்லது ஓடிவிடு, ஃபைட் அண்ட் ஃப்ளைட்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அந்த நிலைக்கு கொண்டு செல்லும். இது அவசர நிலையில் உடல் மகிழ்ச்சியை பற்றி யோசிக்காது. இதனால் ஆக்சிடோசின் முற்றிலும் குறைந்து உடல் பதற்ற நிலைக்கு தள்ளப்படும். மகிழ்ச்சி ஹார்மோன்கள் செயலிழக்காமல் எப்படி செய்யறது? ஹாப்பி ஹார்மோன்களை செயலிழக்காமல் தடுக்க என்ன செய்யலான்னா, தூக்கமின்மை கார்டிசோல் அளவை விறுவிறுன்னு உயர்த்தும். அதனால் 7-8 மணி நேரம் தூக்கம் அவசியம். ஆழ்ந்த சுவாசம், நீங்கள் டீப் ப்ரீத்திங்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, நீங்கள் பதற்றமாக உணரும்போது 5 நிமிடங்கள் நிதானமாக மூச்சை உள்ளிழுத்து வெளியே விட்டால் கார்டிசோல் சுரப்பது உடனே குறையும். அதிகப்படியான காப்பி மற்றும் டீ குடிப்பதை உடலில் அட்ரினலின் மற்றும் கார்டிசோலை தூண்டி மகிழ்ச்சி ஹார்மோன்களை குறைக்கும். அதிகப்படியான காப்பி மற்றும் டீ குடிப்பதை உடலில் அட்ரினல் மற்றும் கார்டிசோலை தூண்டி மகிழ்ச்சி ஹார்மோன்களை குறைக்கும். கார்டிசோல் மற்றும் அட்ரினலின் ஆகிய 2 ஹார்மோன்களும் அதிகமாக சுரக்கும் போது அவை உங்கள் மகிழ்ச்சி ஹார்மோன்களான டோபமைன் மற்றும் செரட்டோனினை வேலை செய்ய விடாமல் தடுத்து விடுது. எந்தெந்த சூழ்நிலையில் இந்த கார்டிசோல் அட்ரினல் எப்படி சுரக்குது? அட்ரினலின் எப்போது அதிகமாக சுரக்குதுன்னா, உடனடி ஆபத்து அல்லது கடுமையான உணர்ச்சி மற்ற மாற்றங்களின் போது சில நிமிடங்களில் விறுவிறுன்னு சுரக்கும் ஹார்மோன் தான் இது. இதை ஃபைட் அண்டு ஃப்ளைட்
சண்டை போடு அல்லது தப்பி ஓடிவிடு ஹார்மோன்னு சொல்லுவாங்க. திடீர் பயம் அல்லது அதிர்ச்சி, சாலையில் செல்லும்போது திடீர்னு ஒரு நாயை துரத்துவது, விபத்திலிருந்து நூலிழையில் தப்பிப்பது அல்லது பேய் படங்களை பார்க்கும்போது இது சுரக்குது. அதிவேக சாகசங்கள், த்ரில்லிங் ஆக்டிவிட்டீஸ், ரோலர் கோஸ்டர் பயணம், பங்கி ஜம்பிங் அல்லது வேகமான பைக் ரைடிங், கடுமையான கோபம் அல்லது சண்டை, ஒருவருடன் கடுமையான வாக்குவாதம் அல்லது சண்டையில் ஈடுபடும்போது இந்த ஹார்மோன் அதிகமாக சுரக்குது. மேடையில் ஏறி பேசுவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு, முக்கியமான நேர்காணலுக்கு இன்டர்வியூவில் போகும்போது, வெளியில் காத்திருக்கும்போது உடலில் ஏற்படும் மாற்றம். அட்ரினல் சுரக்கும்போது இதயம் வேகமாக துடிக்கும், கை கால்கள் நடுங்கும், வியர்க்கும் அல்லது மற்றும் கண்கள் சிவக்கும். கார்டிசோல் எப்போது அதிகமாக சுரக்குதுன்னா, நீண்டகால மன அழுத்தம் மற்றும் உடலின் சமநிலை மாறும்போது மெதுவாகவும் தொடர்ச்சியாகவும் சுரக்கும் ஹார்மோன் தான் கார்டிசோல். தொடர் மனக்கவலை, வேலைப்பளு, குடும்ப பிரச்சனை, பண நெருக்கடி, பல நாட்களாக அல்லது மாதங்களாக மன அழுத்தத்தில் இருந்தாலும் இந்த கார்டிசோல் ஹார்மோன் சுரக்கும். தூக்கம் இல்லாமல் இரவு நேரத்தில் சரியாக தூங்காமல் இருக்கிறது, நள்ளிரவு வரை விழித்திருக்கிறது உடலை பெரும் அழுத்தத்திற்கு உள்ளாக்கி கார்டிசோலை அதிகமாக சுரக்க வைக்குது. கடுமையான உடல் உழைப்பு அல்லது உடற்பயிற்சி, ஓய்வு இல்லாமல் மிக கடினமான உடற்பயிற்சிகளை நீண்ட நேரம் செய்யுது. உடல்நலக் குறைவு மற்றும் காயம், உடலில் ஏதாவது பெரிய காயம் ஏற்படும் போதோ, நீண்ட நாள் நோய்களால் அவதிப்படும் போதோ உடல் தன்னை தேற்ற கார்டிசோலை அதிகமாகுது. தவறான உணவு பழக்கம், அதிகப்படியான சர்க்கரை, ஜங்க் உணவுகள் சாப்பிட்றதுனாலையும், காஃபின் அதிகமாக, அதாவது காப்பி டீ அதிகமாக குடிக்கிறதுனாலே இது அதிகமாக சுரக்கும். நீங்கள் காட்டில் நடக்கும்போது திடீர்னு ஒரு புலி எதிர வருதுன்னு வச்சிங்க, அந்த நொடியில் உடனே சுரப்பது அட்ரினல் தான். இது உடனே உங்களை ஓட வைக்கும். அதே புலி உங்களை துரத்தி நீங்கள் ஒரு மரத்தின் மேலே ஏறி தப்பிட்டீங்கன்னா, ஆனால் அந்த புலி மரத்தடியிலே பல நேரம் காத்து கிடக்குது. இப்போது உங்களுக்குள் இருக்கும் நீண்ட நேர பயமோ அழுத்தமோ கார்டிசோலை சுரக்க செய்யும். மகிழ்ச்சியான ஹார்மோன்கள் அமிக்டலாவின் செயல்பாட்டை நேரடியாக பாதிக்குது. இந்த மகிழ்ச்சியான ஹார்மோன் கூடும்போது குறையும் போது சமநிலையில் இருக்கும்போது இந்த அமிக்டலா எப்படி வேலை செய்யுதுன்னா, மகிழ்ச்சி ஹார்மோன்கள் அதிகம் போது, மகிழ்ச்சி ஹார்மோன்கள் மூளையில் அதிகமாக சுரக்கும் போதும் அது அமிக்டலாவை அமைதிப்படுத்துது. பயம் மற்றும் பதற்றம் வரும்போது செரட்டோனின் மற்றும் டோபமைன் அதிகரிக்கும் போது அமிக்டலாவின் அதிவேக எச்சரிக்கை நிலை ஃபைட் ஆர் ஃப்ளைட் மோடில் முடக்கப்படுது. இதனால் தேவையில்லாத பயமும் பதற்றமும் குறையுது. ஆக்சிடோசின், அன்பு ஹார்மோன் இருக்கு இல்லைங்களா, அதிகரிக்கும் போது அமிக்டலா மற்றவர்கள் மீதான நம்பிக்கையும் சமூக பிணைப்பையும் உருவாக்குது. ஒட்டுமொத்தமாக அமிக்டலா அமைதி அடைவதால் மனம் நிம்மதியாகவும் பாதுகாப்பாகவும் உணருது. மகிழ்ச்சியான ஹார்மோன் குறைஞ்சதுன்னு வச்சுங்க, லோ லெவலில், அமிக்டலா அதிகப்படியான உணர்ச்சி வசப்படும் நிலைக்கு ஆளாகுது. கோபமும் பயமும் வரும். டிப்ரெஷன் வருதுன்னு வச்சிங்களேன். அப்போ மகிழ்ச்சி ஹார்மோன்களின் பற்றாக்குறையால் அமிக்டலா எதிர்மறை நினைவுகளையும் உணர்ச்சிகளையும் மட்டுமே அதிகம் செயலாக்க தொடங்குதும். அமிக்டலாவில் குறைந்தால் அமிக்டலா அதிக எச்சரிக்கை நிலையில் இருக்கும். பயம், கவலை, கோபம், மன அழுத்தம் போன்ற எதிர்மறை உணர்வுகளுக்கு அதிகமாக பதிலளிக்கலாம். செரட்டோனின் மற்றும் டோபமைன் குறைஞ்சினா அமிக்டலா மிக சிறிய விஷயங்களுக்கு கூட பெரிய அளவில் எதிர்வினையாற்றும். இதனால் காரணமில்லாத கோபம், எரிச்சல் மற்றும் பயம் உண்டாகும். மன அழுத்தம் மற்றும் பதற்றம் வருதுன்னு வச்சிங்களேன். அப்போ அமிக்டலா தொடர்ந்து ஆபத்து இருப்பதாக மூளைக்கு எச்சரிக்கை அனுப்பிக்கொண்டே இருக்கும். இது கடுமையான மன அழுத்தத்திற்கும் எதிர்மறை எண்ணங்களுக்கும் வழிவகுக்கும்.
எந்த ஹார்மோன் அதிகமாக இருந்தாலும் ஏன் அதிகமாக உள்ளது என்பதை பொறுத்து விளைவு மாறும். இயற்கையான குறுகிய கால உயர்வு பொதுவாக நல்லது. ஆனால் சில வேதிப்பொருள்கள் அசாதாரணமாக அல்லது மருத்துவ காரணங்களால் மிக அதிகமாக இருந்தால் அதிகமாகும். உணர்ச்சி கட்டுப்பாட்டில் மாற்றங்கள் ஏற்படலாம். எனவே அதிகம் எப்போதும் நல்லது என்று கூற முடியாது. மகிழ்ச்சி ஹார்மோன்கள் சமநிலையில் இருக்கும்போது ஹார்மோன்கள் சரியான அளவில் இருக்கும். அமிக்டலா அதன் இயல்பான ஆரோக்கியமான வேலையை செய்யும். அமிக்டலா உணர்ச்சிகளுக்கு அளவான பதிலை அளிக்கும். மன அமைதி, பொறுமை, தெளிவான முடிவெடுக்கும் திறன் மேம்படும். எமோஷனல் ரெகுலேஷனில் இருந்துன்னு வச்சுக்கோங்க, உணர்ச்சி மேலாண்மையில் இருந்ததுன்னா உண்மையான ஆபத்து வரும்போது மட்டுமே அமிக்டலா உங்களை எச்சரிக்கும். சாதாரண சூழ்நிலையில் அமைதியாக இருக்கும். இதனால் உணர்ச்சிகளை உங்களால் எளிதில் கட்டுப்படுத்த முடியும். மன உறுதி, வாழ்க்கையில் ஏதானும் கஷ்டம் அல்லது சவால்கள் வந்தால் அமிக்டலா உடனே பதற்றம் அடையாமல் அதை எதிர்கொள்ளும் நிதானத்தை மூளையின் பிற பகுதிகளுக்கு சேர்த்து வழங்கும். மனம் அமைதியாக இருக்கும்போது உடல் ரீதியாகவும் சமநிலையான மகிழ்ச்சியை உணர்வை நீங்கள் பெருக்கலாம். ஹாப்பி ஹார்மோன் குறைஞ்சதுன்னா அமிக்டலா அதிகமாக செயல்படும். பயம், கோபம், பதற்றத்தால் அதிகரிக்கலாம். ஹாப்பி ஹார்மோன் சமநிலையில் இருந்ததுன்னா அமிக்டலா சமநிலையாக இருக்கும். மன அமைதி, உணர்ச்சி கட்டுப்பாடு மேம்படும். ஹாப்பி ஹார்மோன் இயல்புக்கு மீறி அதிகமாக இருந்ததுன்னா சூழ்நிலையை பொறுத்து அமிக்டலாவின் செயல்பாடு மாறுபடலாம். அது எப்போதும் நன்மை தரும் என்று சொல்ல முடியாது. மகிழ்ச்சி ஹார்மோன்கள் அமிக்டலாவிற்கு ஒரு பிரேக் போல செயல்படுது. இது சரியாக இருக்கும்போது வண்டி நிதானமாக செல்லும். அது குறைந்தால் வண்டி கட்டுப்பாட்டை இழந்து வேகமாக ஓடும். நீங்கள் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருக்க டோபோமைன், செரட்டோனின், அசிட்டோசின், என்டார்ஃபைன் ஆகிய 4 ஹார்மோன்களின் சரியான சமநிலையில் இருந்தால் தான் நீங்கள் அது மாதிரி மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருக்க முடியும். மனித உடலில் பொதுவாக ஹாப்பி ஹார்மோன்ஸ்கள் அதிகமானாலும் குறைநிலையில் இருந்தாலும் சமநிலையிலும் இருந்தாலும் உடலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும்னா அளவுக்கு மீறிய உற்சாகம், தூக்கக்குறைவு, அவசர முடிவுகள், சிலருக்கு பதட்டம் அல்லது மனநிலையை மாற்றம் ஏற்படும். ஹாப்பி ஹார்மோன் குறைவாக இருந்ததுன்னா சோர்வு, மனசோர்வு, ஆர்வமின்மை, பதட்டம், எளிதில் கோபம், தூக்க கோளாறு, வலி அதிகமாக உணர்தல், தனிமையில் இருக்க தோணும். ஹாப்பி ஹார்மோன் சமநிலையில் இருந்தானா மன அமைதி, நல்ல தூக்கம், உற்சாகம், தெளிவான சிந்தனை, நல்ல நினைவாற்றல், ஆரோக்கியமான உறவுகள், உடல் மன நலம் மேம்பாடு அடையும். இவற்றை இயற்கையாக சமநிலையில் வைத்திருக்கிறதுக்கு சில வழிகள் இருக்குது. தினசரி உடற்பயிற்சி, போதுமான தூக்கம், சத்தான உணவு, தியானம், யோகா, மூச்சு பயிற்சி, இயற்கை சூழலில் நேரம் செலவிடுறது, குடும்பம் மற்ற நண்பர்களுடன் அன்பான உறவுகள், பிறருக்கு உதவுதல், நன்றி உணர்வை பழகுதல், இது மாதிரி இருந்தீங்கன்னா இது அதிகமாக சுரக்கும். மொத்தத்தில் நன்மைகள் என்னென்னா, சரியாக இந்த ஹார்மோன்கள் சுரக்கும்போது தான் பதற்றம் குறையுது, மற்றவர்களுடன் இணக்கமான உறவு ஏற்படுது, எல்லாவற்றிற்கும் மேலாக மகிழ்ச்சி மற்றும் மனநிறைவு அதிகரிக்குது, மன அழுத்தத்தை குறைக்குது, நல்ல தூக்கத்திற்கு உதவி செய்யுது, கவனம் மற்றும் நினைவாற்றலை மேம்படுத்துது, உடலின் நோய் எதிர்ப்பு சக்திக்கு மறைமுகமாக ஆதரவளிக்குது, நல்ல மனித உறவுகளை உருவாக்குது. இயற்கைப்படி இதை சொல்லணும்னா தினசரி உடற்பயிற்சி, தியானம் மற்றும் ஆழ்ந்த மூச்சு பயிற்சி, சிரித்து பேசுறது, குடும்பத்தினருடன் நண்பருடன் அன்பாக பழகுவது, போதுமான தூக்கம், சத்தான உணவு மற்றும் சூரிய ஒளியில் சிறிது நேரம் இருக்கிறதுனாலையும் இது அதிகரிக்கும். இதை வேதாத்திரி மகரிஷியின் தத்துவ பார்வையில் பார்த்தோம்னா அன்பு, ஒழுக்கம்,
அகத்தாய்வு, தியானம், பிறருக்கு துன்பம் தராத வாழ்க்கை, உயிர்களிடம் கருணை. இதனால் மன அமைதியை வளர்த்து உடலிலும் மனதிலும் நல்ல உயிரியல் மாற்றங்களை ஏற்படுத்தும் வாழ்க்கை முறை தான் சொல்கிறாரு மகரிஷி. இத்தகைய வாழ்வியல் நடைமுறை மகிழ்ச்சிகள் தொடர்பான இந்த வேதிப்பொருட்கள் இயல்பாக சமநிலையில் செயல்பட உதவுது. இது அறிவியல் ஆய்வுகளாலும் ஒரு அளவிற்கு ஆதரிக்கப்படும் துறை. வேதாத்திரி மகரிஷியின் எளிய முறை உடற்பயிற்சி, காயகல்பம், தியானம், அகத்தாய்வு மற்றும் மௌனம் ஆகிய பயிற்சிகள் உடலில் கார்டிசோல் மற்றும் அட்ரினலின் போன்ற மன அழுத்த ஹார்மோன்களை உற்பத்தி செய்ய வைக்கல, மாறாக அவற்றின் சுரப்பை கட்டுப்படுத்தி உடலை சமநிலைக்கு கொண்டு வருது. நம் உடலில் சுரக்கும் முதன்மையான மன அழுத்த ஹார்மோன்கள் 2 தான், கார்டிசோல், அட்ரினலின். இந்த 2 ஹார்மோன்களும் நமது சிறுநீரகத்தின் மேலே உள்ள அட்ரினல் சுரப்பிகளால் சுரக்கப்படுது. நாம் ஆபத்தான சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் போது, மனதளவில் பாதிக்கப்படும் போது நம்மை பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த 2 ஹார்மோனும் சுரக்குது. நம்ம உடலில் என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும்போது இந்த ஹார்மோன் எப்படி சுரக்குதுன்னா, அட்ரினலின் எப்படி சுரக்குன்னா, உடனடி ஆபத்து நிகழ்வு நடக்கும்போது சண்டை போடு அல்லது தப்பி ஓடிவிடு என்ற அவசர கால அமைப்பை தூண்டுது இந்த ஹார்மோன். ஒரு ஆபத்து அல்லது அதிர்ச்சியான நிகழ்வு நடக்கும்போது சில நொடிகளில் இது இரத்தத்தில் கலக்கும். எந்த நிகழ்வுகளின் போது இது அதிகமாக சுரக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சாலையில் செல்லும்போது எதிர்பாராமல் ஒரு நாய் துரத்துது, விபத்திலிருந்து நூலில் தப்பிக்கிறது, கயிற்றை பாலம் போன்ற உயரமான இடத்திலிருந்து கீழே பார்ப்பது, சண்டை, கடுமையான கோபம், ஒருத்தரோடு நேருக்கு நேர் வாக்குவாதம் செய்யும்போதோ அல்லது சண்டையிடும்போதோ, அல்லது பரீட்சை ஆளுக்கள் நுழையும் போது மேடையில் ஏறி பேசுவதற்கு, சாகச விளையாட்டு, ரோலர் கோஸ்டர் பயணம், பம்பி ஜம்ப் போன்ற திரில்லான விஷயங்களை செய்யும்போது நடக்குது. உடலில் அப்போ என்ன நடக்குது? அட்ரினலின் சுரந்த உடனே இதயம் படபடன்னு வேகமாக துடிக்கும், இரத்த அழுத்தம் அதிகரிக்கும், கைகள் நடுங்கும், உடல் வியர்க்கும், சுவாசம் வேகமாகும். ஆபத்தை எதிர்கொள்ள உடலுக்கு திடீர் ஆற்றல் கிடைக்கும். கார்டிசோல் நீண்டகால மன அழுத்த நிகழ்வுகள் அட்ரினலின் சில நிமிடங்களில் அடங்கிவிடும். ஆனால் ஒரு நபர் பல நாட்கள், வாரங்கள் அல்லது மாதக்கணக்கில் கவலையிலும் அழுத்தத்திலும் இருக்கும்போது இந்த கார்டிசோல் ஹார்மோன் தொடர்ந்து சுரந்து கொண்டே தான் இருக்கும். தொடர் மனக்கவலை, அலுவலகத்தில் கடுமையான வேலைப்பளு, குடும்ப பிரச்சனை, பண நெருக்கடி அல்லது எதிர்காலத்தை பற்றிய தொடர் பயக்கத்தில் இது அதிகமாக சுரக்கும். அடுத்தது தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, இரவு நேரத்தில் சரியாக தூங்காமல் இருக்கிறது, நள்ளிரவு வரை மொபைல் பார்ப்பது போன்ற பழக்கங்கள் உடலை அழுத்தத்திற்கு உள்ளாக்கி கார்டிசோலை அதிகரிக்குது. உடல்நலக்குறைவு, உடலில் ஏதாவது பெரிய காயம் ஏற்படும் போதோ அல்லது நீண்ட நாள் நோய்களால் அவதிப்படும் போதோ உடல் தன்னை தேற்ற கார்டிசோலை சுரக்க வைக்குது. அப்புறம் முறையற்ற உணவு பழக்கம், அதிகப்படியான சர்க்கரை, மைதா, ஜங்க் உணவுகள் சாப்பிடுவது மற்றும் காஃபின் அதிகமாக குடிப்பது. உடலில் என்னென்ன நடக்குது? அப்போ கார்டிசோல் தொடர்ந்து அதிகமாக சுரந்தால் அது உடலில் கொழுப்பை சேர்க்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கும், தூக்கத்தை கெடுக்கும் மற்றும் செரிமான பிரச்சனைகளை உருவாக்கும். வேதாத்திரி மகரிஷியின் ஒவ்வொரு பயிற்சியும் எந்த ஹார்மோன்களை எப்படி ஒழுங்குபடுத்துதுன்னா, இப்போ எளிய முறை உடற்பயிற்சி எடுத்துங்களேன். மகரிஷியின் 9 கட்ட உடற்பயிற்சிகள் உடலின் நரம்பு மண்டலத்தை அதிகரிக்குது. ஹார்மோனில் மாற்றம் எப்படி வருதுன்னா, கடுமையான உடற்பயிற்சிகள் கார்டிசோலை அதிகரிக்கும். ஆனால் மகரிஷியின் மென்மையான பயிற்சிகள் உடலில் தோன்றியுள்ள கார்டிசோல் அளவை குறைக்குது. மூச்சு பயிற்சி மற்றும் தளர்வு ரிலாக்ஸேஷன் பயிற்சி செய்யும்போது மூளைக்கு செல்லும் ஆக்சிஜன் அதிகரித்து பதற்றத்தை உண்டாக்கும் அட்ரினலின் சுரப்பு முற்றிலுமாக குறைக்குது. அடுத்தது காயகல்ப பயிற்சி. இது உடலின் உயிர் சக்தியை மறுசுழற்சி செய்து ஓஜ சக்தியாக மாற்றும்.
இது இது விந்துநாத கட்டுப்பாடுகளை தூய்மைப்படுத்தி மூளைக்கு அனுப்புது. அதனால் என்ன நடக்குதுன்னா, காயகல்பத்தினுடன் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி கூடுது, நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்துது, திடீர் அதிர்ச்சியின் போது சுரக்கும் அட்ரினலின் ஹார்மோன் தேவையின்றி வீணாவதை தடுத்து மனிதனை உணர்ச்சி வயப்படாமல் நிதானமாக வைக்குது. இது முதுமையை தள்ளி போட்டு உடலின் ஒட்டுமொத்த ஹார்மோன் சுரப்புகளையும் சீராக இயங்க வைக்குது. அடுத்தது தியானம் செய்யும்போது ஆகினை, துரியம், துரியாதீதம் செய்யும்போது மூளையின் அலைவரிசை பீட்டா நிலையிலிருந்து ஆல்ஃபா மற்றும் தீட்டா நிலைக்கு குறையுது. அதனால் மன அழுத்தத்தை உருவாக்கும் கார்டிசோல் சுரப்பு மிக வேகமாக குறையுது. அதற்கு பதிலாக மன அமைதியை தரும் செரட்டோனின் மற்றும் உடலுக்கு புத்துணர்ச்சி தரும் மெலட்டோனின் ஆகிய ஹார்மோன்கள் அதிகமாக உற்பத்தியாக வைக்கிது. இது அட்ரினலின் சுரப்பை கட்டுப்படுத்துவதால் இதயம் மற்றும் இரத்த அழுத்தம் சீராகுது. எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல் போன்ற பயிற்சிகள் மூலம் அகத்தாய்வில் செய்கிறதுனால நம் மனதில் சிந்தனை வடிவம் மாறுது. கவலை மற்றும் சினம் தான் கார்டிசோல் மற்றும் அட்ரினலின் உடலில் வெள்ளம் போல் பாய வைக்கும் முக்கிய காரணிகள். அகத்தாய்வு மூலம் சினத்தையும் கவலையும் ஒழிக்கும்போது கார்டிசால் சுரப்பதற்கான மூல காரணமே அழிஞ்சு போகுது. தவறான எண்ணங்கள் நீங்கி நேர்மறை சிந்தனைகள் வளரும்போது மூளையில் டோபோமைன் சுரப்பு சீராகுது. அடுத்து மௌனம் செய்யும்போது புலன்களையும் பேச்சையும் அடக்கி மௌனமாக இருக்கும்போது உடலும் மனமும் முழுமையாக ஓய்வு நிலைக்கு செல்லுது. பேசாமல் அமைதியாக இருக்கும்போது மூளையின் தேவையில்லாத ரசாயன ஓட்டங்கள் நின்று அட்ரினலின் சுரப்பு முற்றிலும் அடங்குது. நீண்ட மௌன பயிற்சியின் போது உடலில் எண்டோர்ஃபின் இயற்கை வழி அளவு கூடுது. இது உடலின் உள் உறுப்புகளுக்கு புத்துயிர் அளித்து கார்டிசோலினால் ஏற்படும் நச்சுகளை உடலிலிருந்து நீக்குது. மன அழுத்த ஹார்மோன்களான கார்டிசால் மற்றும் அட்ரினலை குறைத்து மகிழ்ச்சி ஹார்மோன்களான செரட்டோனின் மற்றும் எண்டோர்ஃபைனை அதிகரிப்பது தான் வேதாத்திரிய பயிற்சியில் அறிவியல் ரகசியம். வேதாத்திரி மகரிஷியின் பயிற்சியில் நம் உடலில் மன அழுத்த ஹார்மோன்களான கார்டிசோல் அல்லது அட்ரினல் சுரப்பை கட்டுப்படுத்தி அவற்றை சமநிலைக்கு கொண்டு வருது. நம் உடலில் இந்த ஹார்மோன்கள் முற்றிலும் சுரக்காமல் போய்விட முடியாது. ஏன்னா ஆபத்தான நேரங்களில் நம்மை பாதுகாக்க தான் இந்த 2 ஹார்மோனும் சுரக்குது. தேவையற்ற நேரங்களில் இவை அதிகமாக சுரந்து உடலை கெடுக்காமல் பாதுகாக்க இது தேவை. கார்டிசோலை தடுக்கிற பயிற்சி என்னது? நீண்டகால மனக்கவலை, தூக்கமின்மை மற்றும் ஓயாத சிந்தனையால் கார்டிசோல் சுரக்குது. இதனை தடுக்க மகரிஷி தந்த பயிற்சி எதுனா துரிய தவம். மன அலையின் வேகத்தை குறைத்து ஆல்ஃபா நிலைக்கு கொண்டு செல்லும் போது மூளை உடலுக்கு இப்போது எந்த ஆபத்தும் இல்லை, நிம்மதியாக இரு என்ற கட்டளையை அனுப்புது. இதனால் அட்ரினல் சுரப்பி கார்டிசோல் சுரப்பதை உடனே தடுக்குது. அகத்தாய்வு கவலை ஒழித்தல் கார்டிசோல் சுரப்பதுக்கு காரணமே மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் கவலை தான். அகத்தாய்வில் கவலைகளை பட்டியலிட்டு அதற்கு தீர்வு காணும்போது மூளையின் பதற்ற மையம் அமிக்டலா அமைதியாகுது. மூல காரணமான கவலையே இல்லாததால் கார்டிசோல் சுரப்பது தடுக்கப்படுது. உடற்பயிற்சியின் இறுதியில் செய்யும் ரிலாக்ஸேஷன், சாந்தியாசனம் போன்ற தளர்வு பயிற்சி நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி கார்டிசோல் அளவை விறுவிறுன்னு குறைக்குது. திடீர் கோபம், பயம், பதற்றம் மற்றும் உணர்ச்சி வசப்படும் போது அட்ரினலின் சுரக்குது. இதில் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னா சினம் தவிர்த்தல். அகத்தாய்வில் சினம் தவிர்த்தல் பண்ணுறோம் இல்லைங்களா, அது அட்ரினலின் சுரப்பை தூண்டும் மிகப்பெரிய காரணி. கோபம் மகரிஷியின் சினம் தவிர்த்தல் பயிற்சியின் மூலம் ஒருவருக்கு கோபம் வரும் சூழ்நிலைகள் முன்கூட்டியே திட்டமிட்டு தவிர்க்கப்படுது. கோபம் வராத போது அட்ரினலின் தேவையின்றி சுரப்பது முற்றிலும் தடுக்கப்படுது.
அடுத்தது மூச்சு பயிற்சி, மகரிஷி பயிற்சியில் பதற்றமாக இருக்கும்போது இதயம் வேகமாக துடித்து அட்ரினலின் அதிகமாக சுரக்க வைக்குது. மகரிஷியின் எளிய முறை மூச்சு பயிற்சியை நிதானமாக செய்யும்போது அது உடலின் பாராசிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலத்தை தூண்டுது. இது அட்ரினலின் வீரியத்தை அடக்கி இதயத்தை சீராக்குது. மௌன பயிற்சி வார்த்தைகளாலும் எண்ணங்களாலும் ஏற்படும் உணர்ச்சி போராட்டங்களை மௌனம் கட்டுப்படுத்துது. புற தூண்டுதல்கள் இல்லாமல் அட்ரினலின் சுரப்பதற்கு வாய்ப்பே இல்லாமல் போகுது. 2 ஹார்மோன்களையும் சீரமைக்கும் காயகல்ப பயிற்சி. இது உடலில் ஒட்டுமொத்த நாளமில்லா சுரப்பிகளையும் நரம்பு மண்டலத்தையும் பலப்படுத்துது. பொதுவாக பலவீனமான நரம்பு மண்டலம் கொண்டவர்களுக்கு சிறிய விஷயத்திற்கு கூட கார்டிசோல் அட்ரினல் அதிகமாக சுரக்கும். ஆனால் காயகல்பம் செய்பவர்களுக்கு நரம்புகள் வலுவடைவதால் அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் உணர்ச்சி வயப்படாமல் இருக்க செய்யுது. இதனால் இந்த 2 ஹார்மோன்களும் தேவையின்றி சுரக்காமல் பாதுகாக்குது. அதனால் வேதாத்ரி மகரிஷி வடிவமைத்து கொடுத்த உடற்பயிற்சி, காயகல்பம், தியானம், அகத்தவம், அகத்தாய்வு, மௌனம் தொடர்ந்து இருக்க நம்முடைய ஹாப்பி ஹார்மோன்களும் சமநிலைக்கு வருது. ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்கள் கட்டுப்படுத்தப்படுது. அதனால் மகரிஷி வடிவமைத்து கொடுத்த இந்த பயிற்சியை நம்ம அனைவரும் தினமும் செய்தாலே இந்த ஹாப்பி ஹார்மோன்களையும் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்களையும் உங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாம். உடல் ஆரோக்கியமாக இருக்கும், சிந்தனை திறன் கூடும், ஆன்மீக பயணத்திற்கு வழிவகுக்கும். வாழ்க வளமுடன்.